Umayyad. And sir, now the session is yours. Yeah, please proceed, sir. Thank you, sir. Welcome. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. இப்போ முஜிபுர் ரஹ்மான் சாப் வந்து ஒரு அருமையான ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறாங்க. அவங்க சொன்னதுல வந்து ஒரு முத்தாய்ப்பான பாயிண்ட், அதாவது ஜிஹாத். ஜிஹாதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க. போர் செய்கிற காலம் போச்சு, இப்போ வந்து அல்லாஹ் தஆலா கிட்ட நன்மையை நாடி ஒரு நற்காரியத்துக்காண்டி முழுமையா கமிட்டடா இருக்கிறது தான் ஜிஹாதுன்னு சொன்னாங்க. அதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம கமிட்டடா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான வழியை அல்லாஹ் தஆலா நம்ம காட்டுவோம் அப்படின்னு முத்தாய்ப்பா சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கம்மிங் டு த டாபிக், ஐ ஷேர் மை ஸ்க்ரீன். இந்த மார்னிங் செஷன்ல லாஸ்ட் வீக் டாக்டர் ஹுசைன் பாஷா அவர்கள் நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் இந்த தலைப்புல அண்ட் டிஃப்ரெண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸ் பற்றி குறிப்பிட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் அவங்க அவைலபிலிட்டி இல்லை. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் யூ வில் கண்டினியூ. By the time this week, I wish to talk on the same line, and I will give some input to the topic Dr. Hussein Basa has already started. சென்ற வாரம் ஹுசைன் பாஷா அவர்கள் பேசிய அதே தலைப்புல அவர் பேசியதனுடைய தொடர்ச்சியாக இந்த லேர்னிங் ஸ்டைல்ஸ், கற்றலில் பல வகைகள் இருக்கு. அந்த கற்றலில் பல வகைகளில் ஆஸ் எ டீச்சர் நாம கிளாஸ் ரூம் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கிளாஸ் ரூம் அக்கார்டிங் டு த நீட் ஃபார் த ஸ்டூடெண்ட்டுடைய அந்த வகையை பொறுத்து நாம வந்து அந்த லேர்னிங் ஸ்டைல வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அந்த லேர்னிங் ஸ்டைலை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அக்கார்டிங் டு இம் நாம எப்படி அவனுக்கு கற்பிப்பது, இதுதான் இப்போ இன்றைய தலைப்பு. இன்னைக்கு நான் பேசக்கூடிய ஒரு குறுகிய நேரத்தில் பேசக்கூடிய விஷயம். இன்ஷால்லா இந்த நான் பேசும்போது நிறைய I don't like to give as a just a direct instruction. I will be raising the questions. Kindly respond in the chat box. Chat boxல நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அதாவது 3 வகை இருக்கு இல்லையா? அதாவது விஷுவல். அதாவது விஷுவல்ன்றது நான் இதுல டீப்பா போகல, ஏன்னா ஒரு செஷன் ஏற்கனவே முடிச்சாச்சு. சில மாணவர்களுக்கு கற்றலின் போது அவர்கள் புரிந்து கொள்வது என்பது அவங்களுக்கு விஷுவலா அவங்களுக்கு விஷயங்களை கொடுக்கும்போது தான் அவங்க மூளையில ஃபாஸ்டா ப்ராசஸ் ஆகும். ஸோ த மெசேஜ், அதாவது நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் நான் என்ன அப்படின்றான்னாக்கா, அதாவது மாணவர்கள் கிட்ட நான் என்ன சொல்ல விரும்புறனோ, என்ன சொல்றதுக்கு நான் வந்து ட்ரை பண்றனோ அது கரெக்டா பசங்களுக்கு ரீச் ஆகணும். நியூரோனா மூளை, லிங்குஸ்டிக்னாக்கா தொடர்பு. நீங்க மாணவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை மாணவர்களுக்கு நீங்க சரியாக எப்படி கொண்டு போய் சேர்க்கிறீங்க, அதான் NLP. அதுல வந்து தான் நம்ம வந்து பசங்களை வகைப்படுத்துறோம். அது விஷுவல்ற பசங்க எப்படின்னாக்கா, நீங்க எதையுமே அவங்களுக்கு காட்சிப்படுத்தும் போது, அவர்களுக்கு கலர்ஃபுல்லாக அவர்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சைன் லாங்குவேஜ், ஒரு பாடி லாங்குவேஜ் ஓட நல்லா அவர்களை
செய்யும் போதுதான் அவர் கவனத்தை ஈர்க்கும். அவங்க வந்து அதை வந்து உள்வாங்குவாங்க அப்படின்றது விஷுவல் நமக்கு தெரியும். ஆடிட்டரினா ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி வகையான பசங்கள் வந்து அவங்க வந்து கேட்கறத கொண்டுதான் அவங்க கற்றுக்கொள்கிறார்கள். அந்த கேட்கறதுல அவங்க வந்து காட்சிப்படுத்துவதை விட அவங்க வந்து வெர்பலா சொல்லும்போது அதை கொண்டுதான் அவங்க வந்து லேர்ன். ஆக்சுவலா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி வகையான ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னாக்கா அவங்க படிக்கும்போது லவுடா தான் படிப்பாங்க. நம்மளே பார்த்துருக்கோம் நிறைய பேர். அது மட்டும் இல்லாம அவங்க தனக்குள்ளேயே பேசிப்பாங்க, அந்த மாதிரியும் இருப்பாங்க. ஸோ அது இல்லாம வந்து தே என்ஜாய் டாக்கிங். அவங்களுடைய நேச்சர் எப்படின்னா டாக்கட்டிவா இருப்பாங்க. அவங்க பேசுவாங்க, பேசுறத கேட்கறத விரும்புவாங்க. அவங்க அந்த கேட்டலின் மூலமாக தான் அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு ஈஸியா ப்ராசஸ் ஆகி அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போய் சேரும். கைனெஸ்தெட்டிக்னா இட் டோட்டலி ஃபீலிங். எவ்ரிதிங் இஸ் ஆன் ஃபீலிங். அவங்க உணர்வு பூர்வமாகவே அவர் கற்றுக்கொள்வார்கள். அதாவது அவங்கள வந்து கைனெஸ்தெட்டிக் பீப்புள வந்து எப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து யூ ஹேவ் டு கனெக்ட் டு தம். அதாவது பசங்களை மோட்டிவேட் பண்ணணும். அந்த டீச்சர் வந்து ஒரு உணர்வு பூர்வம், ஒரு ஓவராலா ஒரு ஜடம் மாதிரி சொல்லாம அவங்க வந்து ஒரு எக்ஸைட்டடா, ஒரு ஆர்வமா, பையனுக்கு எப்படி சொன்னா நல்லா இருக்குமா அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டடா அவங்க பேசும்போது அவங்க வந்து மாணவரோட உள்ளத்தளவுல கனெக்ட் ஆவாங்க, உணர்வுபூர்வமா கனெக்ட் ஆவாங்க. ஸோ இட் இஸ் ஃபார் த கைனெஸ்தெட்டிக் பீப்புள் இஸ் எவ்ரிதிங் இஸ் பை த டச், எவ்ரிதிங் பை த ஃபீலிங், அண்ட் அஃப்கோர்ஸ் த லேர்ன் பை டூயிங். ஸோ இதுதான் 3 வகை இதற்கு அடுத்து. ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து பொதுவாகவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஐ வில் மேக் இட் ஃபாஸ்ட். ஒரு கிளாஸ் எப்படி இருக்கணும்? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணுமா, யூஸ்ஃபுல்லா இருக்கணும்? யூ கேன் டைப் இன் த சாட். ஒரு கிளாஸை நாம எப்படி கொண்டு போகணும்? ஒரு கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணுமா, யூஸ்ஃபுல்லா இருக்கணும்? நான் சாட்ல யாரும் போடவே காணும். ஆயிஷா ஃபஹிமா வந்து போத்ன்றாங்க. ஓகே, போத். ஓகே ஓகே. ஆக்சுவலா என்னன்னாக்கா போத்துனாலும் அந்த ப்ரொபோர்ஷன் வந்து இருக்கு. அதாவது போத்துனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்ல வந்து பசங்கிட்ட ஒரு ரேப்போவை ஏற்படுத்தணும்னா முதல்ல வந்து பசங்க உங்களை அக்செப்ட் பண்ணணும். பசங்க உங்களை அக்செப்ட் பண்ண பிறகு நீங்க என்ன பண்ணாலும் அவங்க ஏற்றுப்போம். அப்போ போய் நீங்க வந்து கிளாஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆக்கணும்னு சொல்லி நீங்க போர் அடிச்சுன்னா உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டான். நீ என்னதான் யூஸ்ஃபுல்லா கொடுத்தாலும் வேலைக்கு ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். அது எந்த அளவுக்கு ப்ரொபோர்ஷன் அப்படின்றது தான் வந்து கிரியேட்டிவ். ஓகே, இப்போ நான் நீட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அங்க போய் நான் கிளாஸை இன்ட்ரெஸ்ட் ஆகணும்னு பேசிட்டு இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது. அங்க வந்து யூஸ்ஃபுல்னஸ் ரொம்ப முக்கியம். ஆனா அதே நீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு நான் புதுசா பேட்ச் எடுக்க போறேன் அப்படின்னாக்கா முதல்ல வந்து ரேப்போவை டெவலப் பண்றதுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொபோர்ஷன் அதிகமாக்கி அதுக்கப்புறம் ஸ்லோவா ஐ ஹவ் டு மூவ் டு த யூஸ்ஃபுல். ஒரு கிளாஸ்ல வந்து மெத்தடாலஜிக்கு முக்கியத்துவம் அதிகமா, சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸ்க்கு முக்கியத்துவம். You can put in the chat. Methodology, subject expertise. No response in the chat. Yaran? Methodology and subject expertise. அதாவது நீ வந்து சப்ஜெக்ட் பையனுக்கு தரவு பண்றதுல முக்கியத்துவமா அல்லது நீ எப்படி அந்த கிளாஸை கொண்டு போறேன்றது முக்கியத்துவமா? Again both, but the one has to blend it properly. That is what is the creativity in teaching. இப்போ நாம ஏன் இதை நான் இந்த கான்டெக்ட்ல சொல்றேன் அப்படின்னா,
ஒரு கிளாஸ் வந்து ஆக்சுவலா வந்து நம்ம we know the students learn by visual. ஓகே, நம்ம ஆடியோ விஷுவல் ரூம்லாம் இருக்கும், நம்ம ஆடியோ விஷுவலா கிளாஸும் நம்ம நடத்துவோம். பட் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கிளாஸை வந்து விஷுவல் ஆக்சுவலா வந்து விஷுவல் லேர்னருக்கும் ஆடிட்டரி லேர்னர் எல்லாருமே கிளாஸ்ல இருக்கிறப்ப நான் ஒரு கிளாஸை நான் எப்படி கொண்டு போறது அப்படின்னு வரும்போது அதுலதான் இந்த மெத்தடாலஜி யூ நீட் டு கன்சிடர், வேர் யூ ஹவ் டு பிளண்ட் த விஷுவல் லேர்னருக்கு எப்படி எந்த அளவுக்கு பண்ணணும், ஆடிட்டரி லேர்னருக்கு எப்படி பண்ணணும்ன்றத ரைட் ப்ரொபோர்ஷன்ல பிளண்ட் பண்றது தான் கிரியேட்டிவிட்டி. ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இது என்னன்னாக்கா, யூ கன்சிடர் ஒரு 3 பேர் வந்து ஒரு கார்டனுக்கு போறாங்க. 3 பேரும் ஒரு கார்டன்ல போயிட்டு வராங்க. அவங்கள வந்து இப்ப நம்ம கேட்கிறோம், நீங்க என்ன வாட் யூ என்ஜாய் அப்படிங்கும்போது 3 பேரும் 3 விதமான பதில் சொல்றாங்க. முதல்ல அவர் என்ன சொல்றாரு, ஒருத்தர் ஈ என்ஜாய் த சீனரி, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரே கார்டனுக்கு தான் போறாங்க. பட் வந்து ஒருத்தருக்கு வந்து எது ஈர்க்குது அப்படின்னா சீனரி தான் ஈர்க்குது. ஒருத்தர் என்ன சொல்றாருனாக்கா, இல்ல நான் கார்டன்ல போனேன், அங்க வந்து எல்லா பறவைகள்லாம் ஒரு இனிமையான ஒரு குரல்ல வந்து ஒலித்தது அப்படின்னு அப்படி சொல்றாரு ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, அவருக்கு சீனரியும் தெரியல, அந்த பேர்ட்ஸ் சவுண்டும் தெரியல. இவர் என்ன பண்றாரு, போனோடனே நேரா ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சிடறாரு. என்ன, ஐ ஹேட் ஏ வெரி குட் பாத். அப்புறம் வந்து அவர் உள்ள நுழைஞ்சவுடனே அந்த மலர்களுடைய வாசனை அப்படியே அவர் ஈர்க்குது. அப்போ வந்து கார்டன் ஒண்ணுதான், பட் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில வந்து உணர்றாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் கைண்ட் தான் வந்து விஷுவல், செகண்ட் வந்து ஆடிட்டரி, தேர்டு இருக்கும்னா கைனெஸ்தெட்டிக். ஓகே, இப்போ பிஃபோர் ஐ கோ இன் மச் இன் டு த டீடைல், ஆல்ரெடி நம்ம இந்த டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். யூ ஜஸ்ட் டெல் மீ திஸ். இப்போ வந்து நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுவோம். வாட் டைப் ஆஃப் லேர்னர் யூ ஆர். இப்போ நமக்கே தெரியும், நம்ம வந்து லேர்னிங்ல நம்மளுடைய ஸ்டைல் என்னன்றதை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? ஹேவ் யூ ஐடென்டிஃபைட் whether you are auditory, you are kinesthetic, or you are yeah, so you will feel it what you are. Okay, yes, next. இப்போ என்னன்னா, மெயினான விஷயம் வந்து எல்லா டைப் ஆஃப் லேர்னிங் எல்லாக்கிட்டையும் இருக்கு. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆடிட்டரி தான் இருப்பாங்க, விஷுவலா தான் இருப்பாங்க, கினெஸ்தெட்டிக்காக இருப்பாங்கன்னு இல்லை, ஒருத்தர்கிட்ட எல்லாமே இருக்கு. அதாவது when someone is born, இப்போ நான் ஒரு லேப்டாப் வாங்குறேன், அதுல சில செட்டிங்ஸ் ஆல்ரெடி தேர், ஃபேக்டரி செட்டிங்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம பிறக்கும் போதே நம்ம கிட்ட வந்து எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்கு. ஆனா அதுல வந்து ஒன் மே பி டாமினன்ட், ஒன் மே பி மோர் டாமினன்ட். யா, எஸ். ஒருத்தர் வந்து ஆடிட்டரி, ஒருத்தர் வந்து விஷுவல், ஒருத்தர் வந்து கினெஸ்தெட்டிக்கா இருக்கிறாங்க. அந்த 3 டைப் ஆஃப் லேர்னர்ல which is the better type? You can put it in the chat. விஷுவல்னு சொல்றாங்க, ராகியாநாத் விஷுவல்னு சொல்றாங்க. சும்மா அடிங்க, ஒண்ணும் இல்லை. ஒரு கிளாஸ்ன்னு நீங்க ரைட்டா தான் சொல்லணுங்கிற, தப்பா கூட சொல்லலாம், மிஸ்டேக்கும் பண்ணலாம். ஸோ which is better? Only one response has come. I cannot already time up. I can't wait more longer. Okay. Matter என்னன்னா, யா, இதுல என்னன்னா, ஒன் மேபி விஷுவல் லேர்னர், அவனுக்கு வந்து விஷுவலா தான் அவனுக்கு வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னா,
it is not that the E is better than the auditory learning. அப்படி கிடையவே கிடையாது. One can be any type of learner, but he can excel in his studies. He can excel in his studies. The role of the teacher is to identify the one whether he can learn only the visually presented, or he can learn through auditory also, and appropriately we have to support them. But it is not that the one who is of one time is better than any other, but one although one dominate the other two, he can become very good in studies. And another question is, yeah, இப்போ நீங்க you try to answer this question. A person, இப்போ நம்ம ஒரு ஆளை வந்து நம்ம நினைவுபடுத்தோம், ஏற்கனவே சந்திச்ச ஒரு ஆளை நினைவுபடுத்தோம். அப்படி ஒரு சந்திச்ச ஒரு ஆளை நினைவுபடுத்தணும் போது அவங்கள வந்து do we remember them by name? ஒருத்தர் வந்து he remembers only by the name. அப்போ அவங்க வந்து ஆடிட்டரியா இருப்பாங்களா, விஷுவலா இருப்பாங்க? Anyone? You guess it? Yes, auditory அப்படின்றாங்க. ஒருத்தர் தான் தொடர்ந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க. Actually, now I am just comparing the auditory and visual, how to identify them. What is their nature? This I am giving the some example from the classroom perspective and day-to-day affair. Okay. See, normally anyone who recalls a person by name is auditory. Anyone who recalls the name by visual, by the face, is visual. Okay. Then coming to you try to answer this. Let us see the identification. One who understands the route to a unknown place. ஒருத்தனுக்கு வந்து நான் ஒரு ரூட் சொல்றேன், ஒரு இடத்துக்கு போறதுக்கு ரூட் சொல்றேன், அவனுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அவனுக்கு ரிசீவ் ஆகும். ஏமா நீ இப்படி போகணும், இங்க போன பிறகு ஒரு மாஸ்க் இருக்கும், அங்க லெஃப்ட்ல எடுக்கணும், கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு ஹை ரோடு வரும், அங்க நீங்க ரைட்ல எடுக்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் ஒருத்தனுக்கு ரிசீவ் ஆகும். அண்ட் அனதர் பர்சன் வந்து அவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ இருக்கிறதுக்கு வந்து ஒரு லொக்கேஷனை ஷேர் பண்ணா போதும், மேப்பை பார்த்து போயிடுவோம். இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ஆடிட்டரியா விஷுவலா, செகண்ட் கேட்டகரி ஆடிட்டரியா விஷுவல். ஒருத்தர் தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்கு. யா, நிலோஃபர் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஆடிட்டரி. ஓகே ஓகே ரைட். யா, ஃபர்ஸ்ட் இஸ் ஆடிட்டரி, second is visual. Okay. Yeah, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தனால வந்து ஃபாஸ்டா படிக்க முடியுது. One who can read fast, other who is not able to read fast, he is slow, whether he is auditory or visual. ஆயிஷா, அதாவது ஃபாஸ்டா ரீட் பண்றவங்க விஷுவல்னு ஆயிஷா ஃபஹிமா சொல்றாங்க. நிசார் ஃபாத்திமா வந்து ரீடிங் ஃபாஸ்ட் இஸ் விஷுவல்ன்றாங்க. ஆல்மோஸ்ட் அதே ஆன்சர் தான் வருது. ஓகே, கரெக்ட். See, one who is able to read fast is visual. அது ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். Why auditory is not able to read fast? ஆடிட்டரி லேர்னர் வந்து ஸ்லோவா தான் இருக்கு, என்ன காரணம்? என்ன காரணம்? anyone can guess what's the reason? ஆடிட்டரி ஸ்லோவா இருக்கு, என்ன காரணம்?
யூ மஸ்ட் பி குட் லிசனர் ரைட்டு. நான் வந்து அவன் ஆடிட்டரி வந்து ஸ்லோவா படிக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்கறேன். காம்ப்ரிஹெண்டிங் டைம். யா யூ ஆர் ட்ரைங். அந்த காம்ப்ரிஹெண்டிங்க்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்? யா listen first, start reading. Yeah, okay, I tell you, I come to the point. See, reading is done through visual. See, auditory person, although he is auditory, ரீடிங்னு வரும்போது பார்த்து தானே படிக்க முடியும். அப்போ வந்து ஒருத்தன் படிக்கிறதுன்றது பார்க்கும்போது அந்த பார்வைன்றது அவன் கண்ணில் ரெட்டினால பட்டு மூளைக்கு போய் அந்த ப்ராசஸ் ஆகி தான் வந்து இஸ் ஏபிள் டு அகைன் இஸ் கம் டு த ஆடிட்டரி சிஸ்டம். அந்த ப்ராசஸிங் டைம் இருக்குல்ல, அது வந்து ஆடிட்டரிக்கு ஸ்லோ. நேச்சுரலாக அந்த அந்த விஷுவலா ரிசீவ் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் வர்றது அவனுக்கு குறைவா இருக்கிறதுனால தான் அவன் ஆடிட்டரியா இருக்கான். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸிங் டைம் அதிகமாக இருக்கிறதுனால ஆடிட்டரி வந்து ஸ்லோவாக தான் படிப்பாங்க. ஆனால் விஷுவல் வந்து ஃபாஸ்ட்டாக படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு குவிக்காக அந்த விஷுவலாக மூளைக்கு போய் அந்த ப்ராசஸிங் வந்து குவிக்காக ஆகிடும். இதில் நல்ல கவனிங்க, இன்னொரு கொஷின். அந்த ஸ்பெல்லிங் இருக்குல்ல, ஸ்பெல்லிங் யார் ஸ்ட்ராங்கா இருப்பா? வெதர் விஷுவல் ஆர் ஆடிட்டரி? ஸ்பெல்லிங். அதாவது ஸ்பெல்லிங்லாம் வந்து ஆக்சுவலா ஆடிட்டரி வந்து ஆஸ் இஸ் ஸ்லோலி ரீடிங் யூ வில் பி ஃபோக்கஸிங் மோர் ஆன் த வேர்ட்ஸ். அவனுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய வராது. ஓகே, ஃபைன். இது இருக்கு. அப்புறம் வந்து ப்ரொனவுன்சியேஷன் வந்து யாருக்கு குட்டா இருக்கும்? வெதர் ஆடிட்டரி ஆர் விஷுவல்? யாருக்கு குட்டா இருக்கும்? சி, ஆடிட்டரிக்கு வந்து ப்ரொனவுன்சியேஷன் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னாக்கா பை நேச்சர் வந்து ஈ டாக்ஸ், பை நேச்சர் இ லிசன்ஸ். ஸோ auditory வந்து is a person whom you can groom to a very good singer. auditory learner வந்து நீங்க வந்து ஒரு காரியாவே ஆக்கலாம். so that is a talent they have. okay, fine. next அதாவது இப்போ வந்து ஒருத்த வந்து இப்போ டீச்சர் பேசுறாங்க, பசங்க கேட்குறாங்க, பட் a kind of students prefer the eye contact with the speaker, whether he is auditory or visual. அவனுக்கு வந்து அந்த ஐ கான்டாக்டை விரும்புவாங்க, whether they are auditory or visual, those kind. இப்போ நாமே வந்து ஜும்மாக்கு பயானுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில பேருக்கு வந்து முன்னால போய் உட்கார்ந்து அந்த பயான் பண்றவங்க அந்த இமாமை பார்த்தாதான் திருப்தியாவே இருக்கும். ஒரு சிலருக்கு நுழைஞ்சவொடனே எங்கனால உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ காதுல விழுந்தா போதுன்னுவாங்க. ஸோ ஒன் who prefers the eye contact is visual. okay, visual learners prefer the eye contact. yeah. அதாவது ஒருத்தன் வந்து விஷுவலா தான் லேர்ன் பண்ணுவாருன்னு இருக்கு, ஒருத்தர் ஆடிட்டரியா தான் லேர்ன் பண்ணுவார் இருக்கு. இஸ் இட் a learning difficulty? Is it a learning difficulty? Anyone? Like dyslexia or autism, something like that. Is it a learning difficulty? Sometimes. Yeah, in specific cases. Okay, your answer is right. See, it is not a learning difficulty. No one is inferior, no one is superior. It is a mode of learning, that's all. One is dominant in one. It is not a learning difficulty. Anyone succeed equally in their studies. That is the reality. Okay. Who is good at grammar? Whether auditory or visual? Any? I want one or two answer to proceed. Auditory. Nesar Patu. Auditory.
Okay. Yeah. Auditory. Yes. One who is auditory is generally good at grammar. Okay. Who can become a develop the book reading habit, voracious book reader, whether visual or auditory? Who can become? Who can become? Visual? Who will prefer to see the movie than reading the book? Who will prefer to read the comics than the normal book? So the auditory prefer to read the any book, whereas the visual prefer the movie. Visual prefer the comics kind of book to read. That's naturally. Okay. Now who cannot keep quite a long time in a class? You need a break. Who is what type? You cannot make the student to sit long. What category? Visual or auditory? அது விஷுவலா ஆடிட்டரியா வந்து அவனை வந்து கிளாஸ்ல அதிகமா உட்கார வைக்க முடியாது, ரொம்ப நேரம் உட்கார வைக்க முடியாது. யார் அது? யூ நீட் த பிரேக். கிளாஸ் பிரேக் கொடுத்து தான் கொண்டு போகணும். யாரு? எந்த கேட்டகரி? சி ஆடிட்டரி ஸ்டூடெண்ட் வந்து நீங்க லாங் இது ஸ்பெல் உட்கார வைக்க முடியாது. ஏன்னா விஷுவலா லேர்ன் பண்றவனுக்கு வந்து அந்த விஷுவல் வந்து மேக்ஸ் தம் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அவனை ரொம்ப நேரம் உட்கார வச்சிடணும்னா ஆடிட்டரிக்கு வந்து ஃபோக்கஸ் இஸ் மோர் நீடட். அவன் வந்து ஒழுங்கா கவனிச்சாதான் அவனால வந்து ரிசீவ் பண்ண முடியும். அவனுக்கு ஃபோக்கஸ் அதிகமாக தேவைப்படும், ரொம்ப நேரம் உட்கார மாட்டான். அண்ட் ஒன் மோர் திங், த ஆடிட்டரி லேர்னர்ஸ் ஆஸ் தே ஆர் attending the class, they prefer to take the hint. They prefer to take the hint. Whatever the hint they take, they will keep it in a sequence. But whereas the visual learners, whatever they learn, they will put in the form of the flow chart in a diagram. They will prefer to maintain it as a main map. That is a learning. So it is a summary. Okay. Another 2 slides I will be concluding. The visual learners almost I covered, and they dream in color. Okay. Very good. One more point I missed to tell. That is, they are good in sign language. That is, நம்ம டீச் பண்ணும்போது, கிராமர் டீச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லும்போது நான் இப்படி சொல்றேன், செகண்ட் பர்சன்னாக்கா நான் இப்படி சொல்றேன், தேர்ட் பர்சன்னா அங்கேன்னு. ஸோ அந்த பாடி லாங்குவேஜோட நீங்க சொல்லும்போது that attracts them more for the and the visual learners forget the names. They are good at spelling. நான் மாத்தி சொல்லிட்டேன். visual learners are good at spelling and the audio learners are good at the pronunciation. இது very important point last year. அதாவது இது வந்து I too realize this. அதாவது விஷுவல் லேர்னரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்து கான்செப்ட் சொல்லும்போது அவங்க வந்து they take time to think before understanding. நீங்க ஓரலா சொல்லும்போது விஷுவல் லேர்னரை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா they are visual learner. You are presenting orally. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா they take some time gap. அவங்க அந்த ஆடியோ வாங்கினதை வந்து மெயின்ல கொஞ்சம் ப்ராசஸிங்க்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. then only they will be understanding. This I have realized. Then coming to the auditory, it's a summary. See, they don't afraid to speak in the class. They are good at grammar. And yesterday Nigar madam handled the session, peer group learning, wonderful session, alhamdulillah. And she also demonstrated online how to group the student and peer learning, how it can happen. She demonstrated. Such a kind of classes will be more effective for the auditory. They are more suitable for the group discussion. Okay.
they cannot keep quite long. Okay. They prefer to study in groups, peer grouping. And very important thing is what actually the auditory learner, they want to be presented the thing in an order. அவங்க வந்து எதையுமே வந்து ஒரு ஆர்டர்லியா தான் வந்து சொல்லுவாங்க, ஆர்டர்லியா தான் அவங்க வந்து ரிசீவும் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜூக்கு போறாங்க, ஒரு ஜூக்கு போயிட்டு ஒருத்தன் வரான், வந்தவொடனே வந்து நீ என்ன பார்த்தேன்னு கேட்டாக்கா, ஒருத்தன் எப்படி சொல்லுவேன்னா, நான் முதல்ல டிக்கெட் வாங்கினேன், அதுக்கப்புறம் நான் வந்து அனிமல்ஸ் பார்த்தேன், அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் பார்த்தேன், அப்படின்னு சீக்வன்ஸா சொல்லுவான். தட் இஸ் ஆடிட்டட். இதே நீங்க வந்து விஷுவல் லேர்னரா இருந்தா, நீ ஜூக்கு போனியப்பா, நீ என்ன நீ பார்த்த அப்படின்னு கேட்டாக்கா, அவன் உடனே சீக்வன்ஸ் எல்லாம் விட்டுருவான். ஈ வில் கோ பேக் அண்ட் இமேஜின், ஈ வில் விஷுவலைஸ். அவன் சொல்லுவான், ஈ இஸ் மோர் பேஷன் பை த சைஸ், ஈ பேஷன் பை த கலர். அவன் என்ன சொல்லுவானாக்கா, ஒரு பெரிய ஒரு கேஜ், அந்த கேஜே வந்து ஒரு பில்டிங் சைஸுக்கு இருந்தது, அந்த கேஜில் வந்து அனிமல்ஸ் வேர் மூவிங் அப்படின்னு சொல்லுவான். இதே கைனஸ்டெட்டிக்கா இருந்தாக்கா நீங்க கேட்டீங்கன்னாக்கா, அவன் என்ன சொல்லுவானாக்கா, அவனுக்கு வந்து சைஸு, கலரு எல்லாத்தையும் விட்டுடுவான். அவனை பொறுத்த வரைக்கும், நான் போனேன், அனிமல்ஸ்லாம் வந்து தூங்கிட்டு இருந்துச்சு, நான் கள்ளத்தீக்கு வந்துச்சா பான்னு கத்துச்சு. ஸோ ஃபார் ஹிம் த ஃபீலிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் ஆடிட்டரி. ஸோ ஐ ஹவ் புட் டு சம் எக்ஸ்டெண்ட் in the classroom perspective how to identify what will be the learning style, and we can I have to tell few more about the how to facilitate them, what kind of support the teacher has to give to the visual learner and auditory learner. Actually I can share it in the group. You can see the visual learners are they prefer to take notes as well, and you can use the flashcard, and if at all you are presenting anything, you highlight by the color, circle the words, and all that will attract them. For the visual learners and for the auditory learners, the recorded lecture will help them. They prefer to watch the video, and they used to repeat orally whatever they study. They would like to tell orally. Sometimes they will close their eyes and they will be telling it. Audio tapes are very useful for them. Okay, these are the supports we can give. Okay, I have to rush fast. With this I conclude. I thought of sharing the ideas about how to identify, how to support. With this I conclude. Jazakallah khairan. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah, Janab Professor Dr. Nasir Sahib, really you have continued the session of Hussain Basha Sahib perfectly in order, wonderfully, regarding your pointing out the visual, auditory, kinesthetic senses, and it is to be really appreciated that perfectly you pointed out everything in order with suitable examples, and how a class to be supposed to be with necessary interest, useful, creativity, teaching and everything. And apart from that, what to focus in the class, methodology, subjects, expertise, everything. And moreover, the most important thing is of the session, I can say, is the role of teacher to identify this VAK. Really wonderful session, inspiring session. Very much will be helpful to our teachers, inshallah, if they are in their classrooms. Thank you, Janab Professor Sahib. Inshallah, we'll continue the session. We'll meet you again. Thank you. Jazakallah khair.